அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான சமூக அறிவியல் பாட முக்கிய வினாக்கள், விளக்கங்களை நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ற்கான ஒரு மாதிரி வினாத்தாள பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. புதிதாக அப்லோட் செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இந்த வினாத்தாளானது முந்தைய ஆண்டுகள் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ற்கான சமூக அறிவியல் வினா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கேள்விக்கு போகலாம். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி, பாமீர் முடிச்சதான் உலகின் கூரைன்னு சொல்றோம். திபெத் பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயர்ந்த பீடபூமி. திபெத் வந்து உலகின் மிக உயர்ந்த பீடபூமி. அடுத்த கொஸ்டின், புத்தரின் போதனைகள் எந்த மொழியில் மக்களிடையே பரப்பப்பட்டன? புத்தரின் போதனைகள் எந்த மொழியில் மக்களிடையே பரப்பப்பட்டன? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாலி மொழியில மக்கள்கிட்ட பரப்புனாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கப்படுபவர் யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சாணக்கியர் என்பதுதான் சரியான விடை. சாணக்கியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய இயற்பெயர் வந்து விஷ்ணுகுப்தர், கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்தசாஸ்திரம் என்னும் நூலை எழுதினது இவர் தான். அதனால இது முக்கியமான ஒரு கேள்வியை பார்த்துங்க. அடுத்தது, இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இது வந்து ஆப்ஷன் டி, 1556, கிபி 1556 நடைபெற்றது. அப்போது முகலாய மன்னராக இருந்த அக்பருடைய படைத்தளபதி மற்றும் பாதுகாவலராக இருந்த பைராம் கான் அப்படிங்கிறவருக்கும் ஹெமு என்ற மன்னருக்கும் இடையே நடைபெற்றது. அடுத்ததாக இந்த ஆப்ஷன் ஏ 1526 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து முதல் பானிபட் போர் நடந்த வருடம். அது யாரா இருக்குன்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன்றாம் பானிபட் போர் எப்போனா 1761. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். யாருக்குன்னா அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே நடைபெற்றது. அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும்தான் சரியானது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியான விடை, இதில் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, பிரார்த்தனை சமாஜம். அதை வந்து யார் தோற்றுவிச்சார்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் தான். அப்போ மற்ற இணைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜத்தை தோற்றுவது வந்து ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, முகலாய மன்னர் அக்பர் தீன் இலாஹி என்ற சமயத்தை உருவாக்கினார். வாக்கியம் 2, ஜஹாங்கீர் காலத்தில் நீதி வழங்கும் மணியடிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியானது. ரெண்டுமே சரியான வாக்கியம் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா பொறுத்துக. பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், சாளுக்கியர்கள் ஆப்ஷன் மாற்றிருக்கு. இதற்கு என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ பொருத்தி பார்க்கலாம். பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தை தலைமையகமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. அதுபோல் பாண்டியர்களின் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. சோழர்கள், அதாவது முற்கால சோழர்கள் சொல்லலாம், அவங்களுடைய தலைநகரம் வந்து உறையூர். சாளுக்கியர்களுடைய தலைநகரம் வாதாபி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விடை. அடுத்ததாக, வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் டி, 1806. மிக முக்கியமான வருடம். உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள எந்த மிகப்பெரிய நன்னீர் ஏரியிலிருந்து உற்பத்தி ஆகிறது? இதற்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, விக்டோரியா ஏரியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. இந்த கேள்வியர்கள் நம்ம 7ஆம் வகுப்பு சமூக வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அடுத்ததாக ஒரு பொறுத்துக. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. இது சரியா என்ன விடைன்னு பார்த்தோம். இதுக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விடை. பொருத்தி பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல் மிகப்பெரிய பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வடிவம் கொண்டது. அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து எஸ் வடிவத்தில் இருக்கு. இந்திய பெருங்கடல் 3வது பெரிய பெருங்கடல். இந்திய பெருங்கடல் வந்து 3வது பெரிய பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் மிகச்சிறிய பெருங்கடல். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆதி திராவிட மகாஜன சபையை 1893 தோற்றுவித்தவர் யார்?
இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். ஆதி திராவிட மகாஜன சபையை 1893 தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன். ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அளவு மற்றும் வடிவம் ஆகிய இரண்டிலும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருப்பதால் இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படுபவை எவை? வெள்ளி மற்றும் பூமி. ஆப்ஷன் டி வெள்ளி மற்றும் பூமி, இதுதான் இரட்டைக்கோள்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய செயற்கை துறைமுகம் எது? இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய செயற்கை துறைமுகம் எது? விடை ஆப்ஷன் சி சென்னை. இந்திய அரசியலமைப்பின் சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? இந்திய அரசியலமைப்பின் சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? விடை பி 42வது சட்ட திருத்தம் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். அதாவது 1976 இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அரசியலமைப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால இதை சிறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்க 3 தவறாக இருக்குது, 1 மட்டும்தான் சரி. இதில் சரியாக இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான விடை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. மின்னியல் தலைநகரம் எதுனா பெங்களூரு. மின்னியல் தலைநகரம் பெங்களூரு. அதேபோல் இந்தியாவினுடைய நுழைவாயில் மும்பை. இந்தியாவினுடைய நுழைவாயில் மும்பை. அடுத்த கேள்விக்கு போகலாம். விஜயநகர பேரரசிற்கு வருகை தந்த பாரசீக பயணி யார்? விஜயநகர பேரரசிற்கு வருகை தந்த பாரசீக பயணி யார்? விடை வந்து ஆப்ஷன் பி அப்துல் ரசாக். விடை ஆப்ஷன் பி அப்துல் ரசாக். அதில் யுவான் சுவாங் வந்து ஹர்ஷர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த ஒரு பௌத்த சீன பயணி. டோமிங்கோ பயஸ் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த ஒரு போர்ச்சுகீசிய பயணி. நிக்கிடின் அப்படிங்கிறது வந்து விஜயநகரம் மற்றும் பாமினி பகுதிக்கு வந்த ரஷ்ய நாட்டு பயணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, வளிமண்டலத்தின் மேலடுக்கில் ஜெட் விமானங்கள் பறக்கின்றன. வாக்கியம் 2, மீசோஸ்பியர் அடுக்கில் ஓசோன் படலம் காணப்படுகிறது. சி தான் வந்து சரி, அதாவது வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாக்கியம் 1 வந்து ட்ரோபோஸ்பியருக்கு மேலே உள்ள அடுக்கு மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதால ஜெட் விமானம் பறக்க எதுவாக இருக்குது, அது சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓசோன் படலம் வந்து காணப்படுவது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது படையடுக்கு அப்படின்னு சொல்கிறோம், மீசோஸ்பியர் கிடையாது. அதனால் வாக்கியம் 2 தவறு. அடுத்ததாக, இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் ஆப்ஷன் பி சுசேதா கிருபாலினி. மதராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 1969. இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம் எது? இது பார்த்தீங்கன்னாக்கா மும்பை. மும்பை தான் இதுக்கு சரியான விடை. ஏற்கனவே பார்த்தது வந்து கிழக்கு கடற்கரை பார்த்தோம், இது மேற்கு கடற்கரை. சோழர் காலத்தில் பள்ளிச்சந்தம் என்பது எதற்காக வழங்கப்பட்ட நிலம்? சோழர் காலத்தில் பள்ளிச்சந்தம் என்பது எதற்காக வழங்கப்பட்ட நிலம்? இது வந்து விடை வந்து ஆப்ஷன் பி சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை தான் பள்ளிச்சந்தம் சொல்கிறோம். இப்போ மற்றதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து பிரம்மதேயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னாக்கா சாலபோகம். அடுத்து கோவில்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவதானம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோழர் காலத்தில் கொடுக்கப்பட்ட நிலம். அடுத்த கேள்வி, பணத்தின் மதிப்பு என்பது எதை குறிக்கிறது? பணத்தின் மதிப்பு என்பது வாங்கும் திறனை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரி. பணத்தின் மதிப்பு என்பது வாங்கும் திறனை குறிக்கிறது. அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பின் 32வது சட்டப்பிரிவு எதை குறிக்கிறது? இந்திய அரசியலமைப்பின் 32வது சட்டப்பிரிவு எதை குறிக்கிறது? விடை ஆப்ஷன் பி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை குறிக்கிறது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை குறிக்கிறது. எதுனா சட்டப்பிரிவு 32. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? 24 பார்த்தீங்கன்னா, மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? ஆப்ஷன் சி கிரேக்கம். கிரேக்க நாடு தான் மக்களாட்சியினுடைய பிறப்பிடம். அடுத்ததாக, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க.
வாக்கியம் 1, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் ஆகும். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் ஆகும். வாக்கியம் 2, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு. விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. இந்த ஜிம் கார்பெட் பூங்கா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோடைய பழைய பேர் அல்லது வேறு பேர் எப்படின்னு சொல்லலாம்னா ஹெய்லி தேசிய பூங்கா. ஹெய்லி தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லலாம், ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது என்பதுதான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்க, பொறுத்துக. பிளாசி போர், பக்சார் போர், முதல் கர்நாடக போர், 4ஆம் மைசூர் போர். இதில் விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே பார்த்துருவோம். பிளாசி போர் வந்து 1757 நடந்தது. பக்சார் போர் வந்து 1764. பக்சார் போர் 1764. முதல் கர்நாடக போர் 1746 தொடங்கி 1748 வரை நடைபெற்றது. 1746 மட்டும்தான் இருக்குது, பரவாயில்ல. அடுத்ததாக 4ஆம் மைசூர் போருங்கிறது 1799. அப்போ சரியான விடை இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் இதில் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதாவது பிளாசி போர் 2, அதனால் 1757 என்பது சரி. பக்சார் போர் 1, அப்போ 1764. முதல் கர்நாடக போர் 4ஆம் இடத்துல இருக்குது, 1746. 4ஆம் மைசூர் போர் 1799. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்விக்கு போகலாம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த 8 சிறந்த அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு சொன்னாங்க, அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி, அஷ்ட திக்கஜங்கள், அதுதான் சரியான விடை. அடுத்ததாக, இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1935. 1935. அடுத்த கேள்வி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் ஆப்ஷன் சி, பால கங்காதர திலகர் என்பதுதான் அதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது? தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது? ஆப்ஷன் பி, தொட்டபெட்டா என்பதுதான் இதற்கான விடை. அப்போ ஆனைமுடி என்னன்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம். தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் தான் ஆனைமுடி. தொட்டபெட்டா என்பது தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த மலைச்சிகரம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? கங்கை. ஆப்ஷன் சி, கங்கை தான் நீளமான ஆறு. இந்த கோதாவரி தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு, அப்படி இல்லைன்னா தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு என்ன விடைனா கோதாவரி. இப்போ இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுனா கங்கை. அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து ஆப்ஷன் 3 இது மாறி இருக்குது, 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு, கர்சன் பிரபு, டல்ஹௌசி பிரபு, வெல்லஸ்லி பிரபு இங்கே மாறி மாறி இருக்குது. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி, கர்சன் பிரபு தான் வங்கப்பிரிவினை கொண்டு வந்தவர் வந்து கர்சன் பிரபு. அப்போ இதுதான் சரியான விடை. இப்போ மற்றதை பொருத்தி பார்ப்போம். நாட்டு மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தது வந்து லிட்டன் பிரபு. நாட்டு மொழி செய்தி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. இங்கே ரிப்பன் பிரபுன்னு இருக்கு இல்லையா, அவருக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம்னா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கர்சன் பிரபு ஒரு வங்கப்பிரிவினை கொண்டு வந்தார், இதுதான் சரியான விடைன்னு பார்த்துட்டோம். அடுத்தது இங்கே துணைப்படை திட்டத்தை பார்ப்போம். துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து வெல்லஸ்லி பிரபு. நல்லா கவனிச்சுங்க, துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து வெல்லஸ்லி பிரபு. இங்கே டல்ஹௌசி இருக்கார் இல்லையா, டல்ஹௌசி என்ன கொண்டு வந்தார்னா வாரிசிலப்பு கொள்கை கொண்டு வந்தார். அடுத்து பாருங்க, வெல்லஸ்லி பிரபு வந்து இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர். அப்போ சரியான வகையில் இப்போ பொருத்தி பார்த்துருக்கோம். இதில் ஆல்ரெடி சரியான இணையை தேர்ந்தெடுக்கல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா விடை வந்து கர்சன் பிரபு வங்கப்பிரிவினை தான். அடுத்ததாக, சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? 33. சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? காத்மண்டில் இருக்குது. அது வந்து எங்கே இருக்குன்னா நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மண்டு. அப்போ ஆப்ஷன் பி, காத்மண்டு. தென்னிந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யார்? சந்தேகமே வேண்டாம், ஆப்ஷன் சி, பூலித்தேவர் தான் முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்த வீரமிக்க ஒரு போரை தொடங்கிய முதல் பாளையக்காரர். பொறுத்துக, தங்க புரட்சி, சாம்பல் புரட்சி, வெள்ளி புரட்சி, நீல புரட்சி.
அப்படின்றது இங்கே ஆப்ஷன்ஸ் மாற்றிருக்கு. இதற்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, ஆப்ஷன் ஏ தான் இதற்கு விடை. பொருத்தி பார்ப்போம். தங்க புரட்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தேன் மற்றும் தோட்டக்கலை. அடுத்ததாக சாம்பல் புரட்சி உரம். வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி. நீல புரட்சி மீன். இப்போ ஆப்ஷன் பாருங்கள். தங்க புரட்சி என்பது தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி செய்வது. சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தி செய்வது. வெள்ளி புரட்சி என்பது முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு கூட சேர்த்துக்கலாம். நீல புரட்சி என்பது அதுக்கு நேராகவே இருக்குது, மீன் உற்பத்தி. அப்போ இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். அளிப்பு விதி என்பது எந்த இரண்டிற்கான நேரடி தொடர்பை விளக்கும்? அளிப்பு விதி என்பது எந்த இரண்டிற்கான நேரடி தொடர்பை விளக்கும்? இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விடை. அதாவது பண்டத்திற்கான விலையும் அளிப்பின் அளவிற்கும் உள்ள தொடர்பை விளக்கும். சரி, அடுத்தது பார்ப்போம். இத்தாலியில் உள்ள விசுவியஸ் என்ற எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. 37 இத்தாலியில் உள்ள விசுவியஸ் என்ற எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ. இது ஒரு உறங்கும் எரிமலை. இந்த விசுவியஸ் எரிமலை ஒரு உறங்கும் எரிமலை. அது உறங்கும் எரிமலைன்னா என்ன? நீண்ட காலமாக வெடிக்காமல் திடீர்னு எப்போதாவது வெடிக்கலாம், அதனால அது உறங்கும் எரிமலைன்னு சொல்கிறோம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபியூஜியாமா அப்படிங்கிற எரிமலையும் அதற்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செயல்படும் எரிமலை அல்லது இயங்கும் எரிமலை என்ன, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய பாரன் தீவில் இருக்கக்கூடிய எரிமலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை பாரன் தீவில் இருக்கக்கூடிய எரிமலை தான். அதே மாதிரி ஸ்ட்ராம்போலி எரிமலையும் செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதே போல் செயலிழந்த எரிமலை அல்லது அழிந்து போன எரிமலை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிளிமாஞ்சாரோ. அடுத்து தவறான கூற்றை கண்டறிக. கியூபா உலகின் சர்க்கரை கிண்ணம் எனப்படுகிறது, இது சரி. ஆப்பிரிக்கா இரண்ட கண்டம் எனப்படுகிறது, இதுவும் சரிதான். ஆசியா மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தவறான கூற்று எது? ஆஸ்திரேலியா வெள்ளை கண்டம் எனப்படுகிறது அப்படிங்கிறது தான் தவறு. ஏன்னா வெள்ளை கண்டம்னு எதை சொல்கிறோம்னா அண்டார்டிகாவை தான் சொல்கிறோம். அண்டார்டிகா தான் வெள்ளை கண்டம். அடுத்த கேள்வி. இந்தியாவின் தேசிய வருமானத்தில் அதிக பங்களிக்கும் துறை எது? இந்தியாவின் தேசிய வருமானத்தில் அதிக பங்களிக்கும் துறை எது? இது ஆப்ஷன் சி, சேவைத்துறை. விவசாயத்துறை அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை தருது. இருந்தாலும் தேசிய வருமானத்தில் அதிகமான பங்களிக்கக்கூடிய துறை பார்த்தீங்கன்னா சேவைத்துறை தான். அடுத்ததாக பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அதில் ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது, மற்றதெல்லாம் மாறி இருக்குது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு புத்தகத்தின் பெயர்கள், இந்த சைடில் புத்தகத்தின் பெயர்கள் இருக்குது. இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி, தாதாபாய் நௌரோஜி இந்தியாவில் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் வறுமையும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருந்தார். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற நூலை எழுதியிருந்தது தான் கரெக்டான ஒரு விடை. ஸோ மற்றதை பொருத்தி பார்ப்போம். இப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிறத எழுதுனது யாருன்னா மகாத்மா காந்தி. மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற புக் எழுதுனது மகாத்மா காந்தி. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலை எழுதுனது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் என்ன புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா தி இந்தியன் ஸ்ட்ரகிள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுதிய புத்தகம் த இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற புத்தகம். அடுத்த கேள்விக்கு போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, தமிழகத்தில் பிச்சாவரம் காடுகள் கடலூர் மாவட்டத்தில் உள்ளன. வாக்கியம் 2, இவை உலகின் 2வது பெரிய சதுப்பு நில காடுகள் ஆகும். இது 2 வாக்கியமே சரி. அதனால ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. பொறுத்துக. முதல் 5 ஆண்டு திட்டம், 2ஆம் 5 ஆண்டு திட்டம், வறுமை ஒழிப்பு, 12வது 5 ஆண்டு திட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றத பொருத்தி பார்ப்போம். முதல் 5 ஆண்டு திட்டம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேளாண்மைக்கு. அப்போ ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 2 தான் ஆன்சர். 2வது 5 ஆண்டு திட்டம் தொழில்துறை முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம் தொழில்துறை முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வறுமை ஒழிப்பு வந்து 5 மற்றும் 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வருது. இதில் 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்குது, பரவாயில்ல, இதுக்கு சரியான பொருந்தி வருது. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2017. அப்போ சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதில் சரியான விடை. முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் தொழில்துறை முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு வந்து 5 மற்றும் 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய கால அளவு 2012லேருந்து 2017. இப்போ கூற்று ஏ, தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி எனப்படுகிறது. காரணம், இது தமிழகத்தின் அதிக அளவு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடைபெறும் முக்கியமான துறைமுகமாகும். இப்போ இது வந்து சரியான ஆப்ஷன் வந்து ஏ தான். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ சரியானது. காரணமார் சரியான விளக்கமாகும் என்பதுதான் அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? ஆப்ஷன் இது வந்து விடை வந்து ஆப்ஷன் பி, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆப்ஷன் பி, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை. இதில் அல்புகர்க்கு என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவில் உண்மையாகவே போர்ச்சுகீசிய பேரரசை நிறுவியவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வாஸ்கோட காமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1498 இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த முதல் மாலுமி. அவர் தான் கேரளாவில் உள்ள கள்ளிக்கோடு அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்குறாரு. அவர் வாஸ்கோட காமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். 1498 இந்தியாவுக்கு வந்தார். அடுத்த கேள்வி, சூரிய குடும்பத்தின் உருளும் கோள் என்று அழைக்கப்படுவது எது? சூரிய குடும்பத்தில் உள்ள உருளும் கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ். யுரேனஸ் கோளை தான் அப்படி சொல்கிறோம். அடுத்து, இந்தியாவின் வறுமை குறித்த முதல் ஆய்வை மேற்கொண்டவர் யார்? இந்தியாவில் வறுமை குறித்த முதல் ஆய்வை மேற்கொண்டவர் யார்? ஏற்கனவே அந்த புத்தகத்தை எழுதினாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகம் பார்த்தோம் இல்லையா, அதற்கான விடை தான் இதற்கும். அப்போ சி, தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் வறுமை குறித்த முதல் ஆய்வை மேற்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஹிராகுட் அணை வந்து எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா மகாநதியின் குறுக்க கட்டியிருக்காங்க. ஹிராகுட் அணை கட்டப்பட்டது எது? மகாநதியினுடைய குறுக்க கட்டியிருக்காங்க. அடுத்து பக்ரானங்கல் அணை சட்லஜ் ஆற்றினுடைய குறுக்க கட்டியிருக்காங்க. அடுத்து தெஹ்ரி அணை. தெஹ்ரி அணை பார்த்தீங்கன்னாக்கா பாகிரிதி ஆறு குறுக்க கட்டியிருக்காங்க. சர்தார் சரோவர் அணை வந்து பார்த்தீங்கன்னா நர்மதை ஆற்றினுடைய குறுக்க கட்டியிருக்காங்க. அப்போ இப்போ விடை, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் விடை, இதுக்கு சரியான விடை. மேலும் சில குறிப்புகள் பார்க்கலாம் இந்த பொறுத்துக்க கேள்வியிலிருந்து. ஹிராகுட் அணை வந்து உலகின் மிக நீளமான அணை. அதே போல் பக்ரானங்கல் அணை வந்து புவியீர்ப்பு அணை, அதாவது உலகின் மிக உயர்ந்த புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு குறிப்பு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி, 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது கான்பூரில் புரட்சியை வழிநடத்தியவர் யார்? 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது கான்பூரில் புரட்சியை வழிநடத்தியவர் யார்? விடை பி, நானா சாஹிப் அப்படிங்கிறவர் தான் புரட்சியை வழிநடத்திருக்கிறாரு. இந்த நானா சாஹிப் யாருனாக்கா மராட்டிய பேஷ்வா 2ஆம் பாஜிராவோட தத்து பிள்ளை. அதே போல் ஜான்சி ராணி எங்கே தலைமையேற்று நடத்தினாங்க புரட்சி அப்படின்னா மத்திய இந்தியாவில், ஜான்சி அது பக்கத்தில் வச்சுக்கோலாம். மத்திய இந்தியாவில் தலைமையேற்று நடத்தியவங்க வந்து ஜான்சி ராணி. 2ஆம் பகதூர் ஷா வந்து டெல்லியில் தலைமையேற்று இந்த புரட்சியை நடத்தியிருக்காரு. இந்தியாவில் மறைமுக வரிக்கு உதாரணம் எது? இந்தியாவில் மறைமுக வரிக்கு உதாரணம் எது? ஜிஎஸ்டி. அடுத்த கேள்வி, இந்திய திட்ட நேரத்தின் மைய புள்ளியான மிர்சாப்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? அதாவது 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையை அடிப்படையாக கொண்டு செல்லக்கூடிய அந்த தீர்க்க ரேகையானது மிர்சாப்பூர் வழியாக போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் யாரால் ஒழிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, வில்லியம் பெண்டிங் பிரபு. எப்போன்னா 1829. 1829 தான் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது பாருங்கள், தவறான இணையை கண்டறிக. கல்கனர் ராஜ்யதரங்கனியை எழுதியிருக்காரு. சந்த் பார்தே எழுதியது பிருத்திவிராஜ் ரசோ.
கங்காதேவி எழுதியது ஆமுக்த மால்யதா அப்படின்றது, இதுதான் வந்து தவறான இணை. ஆக்சுவலாக கங்காதேவி எழுதிய நூல் எதுனா மதுரா விஜயம். கிருஷ்ணதேவராயர் எழுதியது ஜாம்பாவதி கல்யாணம். அதோட ஆமுக்த மால்யதாவும் எழுதியது யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை? ஆப்ஷன் பி, இரும்பை பற்றி சிந்துவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை. சமண சமயத்தின் 24வது மற்றும் இறுதி தீர்த்தங்கரர் யார்? சமண சமயத்தின் 24வது மற்றும் இறுதி தீர்த்தங்கரர் யார்? இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் சி, வர்த்தமான மகாவீரர். இந்த சமண சமயத்தினுடைய முதல் தீர்த்தங்கரர் யாருன்னா ரிஷபதேவர் அல்லது ரிஷபர்னு சொல்லலாம். பார்ஸ்வநாதர் வந்து 23வது தீர்த்தங்கரர். பார்ஸ்வநாதர் 23வது தீர்த்தங்கரர். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் ஏ, மார்ச் 15. ஆப்ஷன் ஏ, மார்ச் 15 என்பதுதான் சரியான விடை. டிசம்பர் 24 வந்து இந்தியாவில் நுகர்வோர் சட்டம் கொண்டு வந்த நாள். அதனால இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினமாக கொண்டாடுறோம். எப்போனா டிசம்பர் 24. தென்னகத்து ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி, அஞ்சலை அம்மாள் தான் அதுக்கு சரியான விடை. தென்னகத்து ஜான்சி ராணின்னு அஞ்சலி அம்மாளை அழைத்தவர் வந்து காந்தியடிகள் தான் அப்படி அழைச்சார். அடுத்த கேள்வி பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்ட 4ல் 1 தவறாக இருக்குது. இந்தியாவின் பிட்ஸ்பர்க், ஜாம்ஷெட்பூர், இது சரிதான். பிட்ஸ்பர்க் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு எஃகு உற்பத்தியில் புகழ்பெற்றது. அதே போல் இந்தியாவில் இரும்பு எஃகு உற்பத்தியில் புகழ்பெற்ற நகரம் ஜாம்ஷெட்பூர். அப்போ சரி. ஆசியாவின் டெட்ராய்டு, சென்னை, சரிதான். இந்தியாவின் நறுமண தோட்டம், கேரளா, அதுவும் சரி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், பெங்களூர்னு இருக்குது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் பெங்களூர்னு இருக்குது, அதுதான் தவறானது. ஏன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்த கேள்வி. நிதி நெருக்கடி நிலை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எது? நிதி நெருக்கடி நிலை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு 360. சட்டப்பிரிவு 360. இடைக்கால பாண்டியர்களின் வரலாற்றை அறிய உதவும் மிகச்சிறந்த செப்பேடு. இடைக்கால பாண்டியர்களின் வரலாற்றை அறிய உதவும் மிகச்சிறந்த செப்பேடு. விடை ஆப்ஷன் சி, வேள்விக்குடி செப்பேடுகள். விடை ஆப்ஷன் சி, வேள்விக்குடி செப்பேடுகள். பழைய வண்டல் படிவுகளால் உருவான அடர் நிறம் கொண்ட களிமண் கலந்த வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான அடர் நிறம் கொண்ட களிமண் கலந்த வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பி, பாங்கர். பாங்கர்னு சொல்கிறோம். அதே போல் புதிய வண்டல் படிவுகள் இருந்தால் காதர் அப்படின்னு சொல்கிறோம். புதிய வண்டல் படிவுகள் இருந்தால் காதர் அப்படின்னு சொல்லலாம்.